லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஷப லக்னத்துக்கு குரு வந்து 2ல் இருக்கார். குரு ரிஷபத்துக்கு 2ல் இருக்கார். ரிஷப லக்னத்துக்கு அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8, 11 கூட. இந்த இடத்துல மிதுனத்துல லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் குரு இருந்துட்டார். குரு இருந்து அவர் திசையை நடத்த போறார் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? குரு திசை தானங்க நல்லதானே பண்ணும். அப்படி கிடையாது. சுபக்கிரகங்களும் கெடுதல்களை பண்ணும், பாபக்கிரகங்களும் நன்மைகளை பண்ணும். இருக்கும் இடத்தை பொறுத்து, பார்க்கும் இடத்தை பொறுத்து. இதுதாங்க விஷயம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ரிஷப லக்கணத்திற்கு 8, 11 கூடிய ஆகாதவராகவும் குரு. ரிஷப லக்கணத்துக்கு லக்னாதிபதி அசுர குரு, 8, 11 கூடிய குரு, 8, 11 கூடிய குரு வந்து தேவகுரு. தேவகுருவுக்கும் அசுர குருவுக்கும் சுத்தமா ஆகும். இப்படி இருக்க ஒரு 2ஆம் வீட்டுல போய் குடும்பஸ்தானத்துல உட்காரு. இதை தாங்க முதல்ல பாருங்க. இதுக்கு எப்படி இருந்தா என்ன பண்ணுது, திசை வந்தா எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு அந்த திசை வருதா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அப்படி இருந்தா என்னங்கிறது சொல்லுங்க. இப்ப நான் வந்து சார்ட்ல எப்படின்னு காமிக்கிறேன். என்னென்ன மற்ற கிரகங்கள் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டு காட்டுறேன். நீங்க பாருங்க. பார்த்துக்கோங்க. ரிஷப லக்னங்க. ரிஷப லக்னத்திற்கு 1, 2, 2ஆம் வீட்டுல குரு. இப்படி குரு இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஒரு ஜாதகத்துல பொதுவா சொல்றாங்க, ஒரு ஜாதகத்துல ரிஷப லக்னங்க. ராசியை பத்தி நான் பேச வரல, நான் சந்திரனை பத்தி அப்புறம் சொல்றேன். சந்திரனை பத்தி நான் அப்புறம் சொல்றேன், வேணாலும் சொல்லிடுறேன். இப்போ வந்து ரிஷப லக்னம் 1, 2 எப்பவுமே லக்னத்துல இருந்து எண்ணிக்கோங்க. லக்னத்துல இருந்து 1, 2, 2ஆம் வீட்டுல குரு இருக்காங்க. இப்ப இந்த திசை வருதுங்க அப்படின்னு ஒருத்தங்களுக்கு பாக்குறாங்க இருக்கு. அப்படி இருந்தா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் ராசியை பத்தி சொல்லல, திசையை வந்து குரு திசையை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லறதுக்கு அப்படி வருதுங்க. இப்ப என்ன பண்ணுவாரு? சுத்தமா கெடுப்பாரு. என்ன சுப கிரகம் தானுங்க, கெடுப்பாரா அப்படின்னா எந்த வகையில? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கூடையவருங்களா? 8 கூடையவர். 9, 10, 11 கூடையவர். இப்போ 8 தனுசு குருவோட வீடு, 11 குருவோட வீடு. இந்த 2 வீட்டுக்கு அதிபதியான குரு இந்த 2ஆம் வீட்டில் இருந்து குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பொருளாதாரம், பணஸ்தானம், பணவரவு ஸ்தானம் வச்சுக்குவோம். இவரு நேரா 8ஆம் வீட்டை பார்க்க. பாத்தீங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7 கரெக்டா 8ஆம் வீட்டை பாக்குறாரா? லக்னத்திற்கு 8ஆம் வீட்டை பாக்குறாரா? பார்க்க கூடாது. அடுத்து இதுல இருந்து பாருங்க, 1, 2, 3, 4, 5ஆம் பார்வையாக லக்னத்திற்கு 6ஆம் வீட்டை பார்க்க கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக 10ஆம் வீட்டை பார்ப்பார். 9ஆம் பார்வையாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பார். இப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு கொடுக்கிறவர் தானங்க, அவரு கொடுக்கிறவர் தாங்க. ஆனா அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதை யோசிக்கிறோம். கடன்னா கடனையும் கொடுப்பாரு, நோயினா நோயையும் கொடுப்பாரு. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். குரு கொடுக்கிறவர் தான், அதாவது ஒரு விஷயத்த வளர்க்கிறவர். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு பொருளாதாரத்தை வளர்க்குற இடத்துல இருந்தா வளர்ப்பார், உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குற இடத்துல இருந்தா அந்த பிரச்சனையை வளர்ப்பார். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது 8ஆம் வீடான நோய் ஸ்தானத்தை வளர்ப்பார், 5ஆம் இடமான சத்ரு ஸ்தானத்தை வளர்ப்பார், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலையும் கொஞ்சம் தொழிலை கொடுத்தாலும் கெடுபலன்களை கொடுப்பார். ஏன் அப்படின்னா அந்த லக்னத்திற்கு ஆகாதவர். இன்னொரு விஷயம், ஏன் இந்த லக்னத்தை போட்டுக்கலாம் 2ஆம் இடத்துல போட்டுக்கேன்னா, இந்த மிதனத்துல இருக்கிற குரு எப்பவுமே கெடுதல் தாங்க போட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுலயும் இந்த லக்னத்தை எதுக்கு போட்டேன் அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு 100% பண்றாரு. மிருச்சிக லக்னத்துக்கும் பண்றாருங்க, அது அப்புறம் சொல்றேன். ரிஷப லக்னத்திற்கு 2ல இருந்தா குடும்பத்தை பிரிச்சிடறாரு. அவங்க கல்யாணம் ஆகி இருந்தா கூட அவங்க வீட்டுல பிரச்சனைகள் வருது இந்த குரு திசை வரும்போது. நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, தெரியும். 2ல குரு இருந்தா அவர் பாதிப்புகளை கொடுக்கிறார். எப்பவுமே குரு பார்க்குற இடத்துக்கு தான் பலம் கொடுப்பாரு, இருக்கிற இடத்துக்கு கெடுத்துவார். அது இந்த இடத்துக்கு நல்ல வேலை செய்யுது, இருக்கிற இடத்துக்கு எடுத்துடுறாரு. அதே சமயம் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த குரு இப்படிதாங்க நல்லதை பண்ணுவார், அதை நம்ம பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா, இவருக்கு நட்பான செவ்வாய் இங்க இருந்து 1, 2, 3, 4ஆம் பார்வை. அப்போ அவருடைய சுபத்தன்மை குறையுது, கொஞ்சம் பாவத்தன்மை வருது. வரும்போது அவரு அந்த அளவுக்கு கெடுபலன்களை பண்ணுவது இல்லை. இப்ப இதுல இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க
1 2 3 4 5 6 7 கூடையது. மனைவியா கணவன் ஆணா இருந்தால் மனைவி ஸ்தானம், பெண்ணாக இருந்தால் கணவன் ஸ்தானம். இந்த 7ஆம் அதிபதியா செவ்வாய் வந்து 11ல இருந்துட்டாரு அப்படின்னா அங்க மனைவி ஸ்தானத்துக்கும் நல்லா இருக்கு, இவங்களுக்கும் நல்லா இருக்கு, குடும்பத்திலையும் பிரச்சனை. இப்படிதான் வந்து இருக்கும் கிரக அமைப்பு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைங்க செவ்வாய் இங்க இருக்கிறார், செவ்வாய் இங்க இருந்தா இந்த மனைவிக்கோ கணவனுக்கோ நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இருந்தால் மனைவிக்கு நல்லா இருக்கும், பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்கும். இங்க இருந்தா மட்டும்தான் 2 பேருக்கும் நல்லா இருக்கும். முதல்ல செவ்வாயும் பார்த்துட்டாருங்களா, இது நல்லா இருக்குங்க. இல்லைங்க இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, சனி 12ல இருக்கு, 12ல இருந்து 3ஆம் பாதையா குருவை பார்த்தா அவரோட சுகத்தன்மை ரொம்ப குறையும் போது நல்ல பலன்கள். இதுதாங்க வித்தியாசம். இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு சனி 12ல் இருப்பது அவ்வளவு சிறப்பு. சனி திசை கொடுக்கும், குரு திசை கொடுக்கும். இல்லைங்க சனிங்க இங்க இல்லைங்க, வேற இடத்துல இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு செவ்வாய். சூப்பருங்க. சனி 6ல உட்காந்துடுறாரு, செவ்வாய் 4ஆம் பாதையா குரு பார்க்கிறாரு. இப்படி அமைஞ்சிருக்கா அந்த குரு திசை. இல்லைங்க இன்னொரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனையும் நான் சொல்லிடுறேன். இப்ப வர்ற சந்திரன் ரிஷப லக்னங்க, ரிஷப லக்னத்திலே சந்திரனுங்க, ரிஷப ராசியும் அவங்கதாங்க, லக்னமும் அவங்கதான், ராசியும் அவங்கதான். இப்படி இருக்க குரு திசை வருதுங்க, சுத்தமா கெடுத்து. யாரு பார்த்தாலும் வேலை நடக்குது, செவ்வாய் பார்த்தாலும் வேலை நடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லக்னத்திற்கு 3 1 2 3 குடையவர், நோட் பண்ணிக்கோங்க, 1 2 3 குடையவர் சந்திரன், 4 5 6 7 8 குடையவர் குரு, 3 8 குடையவர்கள். இந்த 3 8 குடையவர்கள் பலம் பெறக்கூடாது. பலம் பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அந்த ஜாதகரை மொத்தமாவே டமி பண்ணி வாழ்க்கையில அவங்க இன்னொருத்தங்களை சார்ந்தே இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க உழைத்தாலும் அவங்களுக்கு பேர் இருக்கு. என்னங்க இப்படி பேசிட்டீங்க, லக்னத்துல சந்திரன் உச்சம், 2ல குரு, நீ என்ன வேணும், நீங்க தான் சொன்னீங்களே சுபக்கிரகங்கள் லக்னத்திலே 2ல இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கலாமா? இருக்கலாம். இந்த இந்த லக்னத்திற்கு இருக்கக்கூடாது. இதுதாங்க அதாவது சயின்ஸுங்கிறது இதுதாங்க. எது எங்க இருக்கணுமோ அது அங்க இருக்கணும், எது எங்க மாறக்கூடாது அது இங்க மாறக்கூடாது, எது மாறணுமோ அது மாறும். இதுதான் அமைப்பு. இந்த இடத்துல இந்த சுபக்கிரகங்களா இருந்தாலும் இவங்கதான் பிரச்சனையவே உருவாக்கும். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த லக்னத்திற்கு கெட்டவர்கள் சுபக்கிரகங்களாக இருந்தாலும், அந்த ஏற்கனவே சொல்லிட்டு சுபக்கிரகமா இருந்தாலும் அவங்க வளர்ப்பாங்க, கெட்ட விஷயங்களை வளர்ப்பாங்க, அவன் நல்லவனா இருக்க முடியாது. அப்ப அந்த வாழ்க்கை எதுக்கு? அவன் நல்லவனா இருக்க முடியாது, கெட்ட வழியில எல்லாமே போகுமே. அந்த அமைப்புகளை கொடுப்பாங்க. இப்போ இது அந்த மனிதனுடைய தப்பு கிடையாது, அவங்க வாங்கிட்டு வந்த கர்மா. இதுதான். இப்ப என் பையன் இப்படி இருக்கான், என் வீட்டுக்காரர் இப்படி, அது வந்து அதுல இருக்கிற கர்மா. மனிதனை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துல கிரக அமைப்புகள் தான் இங்க வந்து பேசுவோம். இப்ப கரெக்டா இது மாதிரி அந்த ஆளுக்கு வந்து சொல்லுவோம், அந்த மனுஷனை திட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்களோட கர்மாவும் இவங்களுக்கு. இதுதான் வித்தியாசம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க. நான் வந்து இப்ப பேச வந்ததே மிதன குருவைத்தான் பேசியிருக்கேன். இருந்தாலும் இந்த குருவை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா லக்னத்துல குரு, இது சூப்பரா இருக்குங்க. ஏற்கனவே குரு சுக்கிர பரிவர்த்தனை சொல்லியிருந்த மாதிரி இந்த குரு இங்க இருக்கிறது சூப்பர். லக்னத்துல திக்பலம் அடைஞ்சு எல்லா நன்மையிலையும் பண்ணிடுவாங்க. இதான் இதுக்கு நேர் ஆப்போசிட் நான் சொன்னது. அதுக்காக தான் இதை நேர் ஆப்போசிட்டா போட்டேன். இவ்வளவு தாங்க. இது இந்த கணக்கு பார்த்துக்கோங்க. ரிஷப லக்னமாகி 2ல குரு இருந்து திசை நடத்தினாரு குரு அப்படின்னா, அந்த ஜாதகரையும் கெடுத்து அந்த குடும்பத்தையும் கெடுத்துடுறாரு. பாவகிரகங்கள் பார்வை இருந்தா கொஞ்சம் குறையும். இதுல எது குழப்பம் இருந்தா ஓகே.